ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில் நடக்கிற ஜோக்ஸ். டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறா, நேற்று ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தியா? அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அது அவங்க கஷ்டப்பட்டு படித்து வாங்கினதாம், தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டீச்சர். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேட்குறா, என்ன நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கில் விடையெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, கொப்பி அடிச்சிங்களான்னு. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், கேள்வி எல்லாம் ஒரே மாதிரியே தானே இருந்துச்சு டீச்சர். டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறா, ஏன் நீ 20 நாளாக ஸ்கூலுக்கே வரல? அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், எனக்கு எங்கள் அப்பா சொன்னார் டீச்சர், ஒரே இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை கிடைக்காதான்னு. ஒரு பாட்டி பேரன்கிட்ட சொல்கிறா, டே உங்கள் மிஸ் வராங்கடா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ. அதுக்கு அந்த பேரன் சொல்கிறான், ஐயோ பாட்டி நீ போய் ஒளிஞ்சிக்கோ, நீ மண்டையை போட்டதா சொல்லி தான் ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் இருக்கேன். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா, கோழி ஏன் முட்டை போடுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எழும்பி சொல்கிறான், ஏன்னா அதுக்கு 1 2 3 போட தெரியாதே டீச்சர். டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்கிறா, இந்த பீரியட் முழுக்க நீ வெளியிலேயே நில்லு, அப்போ தான் உனக்கு அறிவு வரும். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான், அப்போ நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்து அறிவு வராதா டீச்சர்? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறாரு, அறிவை பெருக்குங்கடா, அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், அறிவை பெருக்க சொல்கிறீங்களே, அதை எத்தனையால் பெருக்கணும்னு சொல்லவே மாட்டேன்றீங்களே. உங்களுக்கு இந்த ஜோக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.